Good evening, friends. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து ஒரு எரர் ஃபேஸ் பண்ணோம். அது அப்படியே ஹேங் ஆயிட்டே இருந்துச்சு. அதை நான் திருப்பி அதை இது பண்ணி காமிக்கிறேன். ஆயிரம் ரெக்கார்டு இன்செர்ட் பண்றதை நம்ம ட்ரை பண்ணோம். உங்களுக்கு என்ன எரர் வந்துச்சுன்னா, ஸ்ட்ரிங் ஆர் பைனரி டேட்டா would be truncated in the table expressdb.dbo.customer. expressdbல இருக்கிற ஒரு கஸ்டமருங்கிற டேபிள்ல இந்த பிரச்சனை வந்துச்சு. என்னால இன்செர்ட் பண்ண முடியல. நான் என்ன பண்ணேன், அதுக்கு முன்னால அந்த எரர் வர்றப்ப நம்மளோட கஸ்டமர் நேம் காலம் வந்து கஸ்டமர் ஐடி காலம் வந்து பார்த்தீங்கன்னா வேர் கேர் ஆஃப் 3ன்னு இருந்துச்சு. அதை வந்து நான் வேர் கேர் ஆஃப் 7ன்னு மாற்றினேன். 7ன்னு மாற்றிட்டு அதை இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி தான் மாற்றினேன். ஆல்டர் டேபிள் நேம், ஆல்டர் காலம் நேம், அந்த நியூ டேட்டா டைப் லெங்க் வேர் கேர் ஆஃப் 7 அப்படின்ட்டு இங்கே மாற்றிருக்கேன் பாருங்க. இது 6 கொடுத்தும் ஒர்க் ஆகல, அப்புறம் 7 கொடுத்தோன்னு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இதுல வந்து 7 கேரக்டர் இருக்குல்ல, தெரியுதா? 1 2 3 4 5 6 7. அதனால இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி தான் நான் இன்செர்ட் பண்ணேன். 1000 ரெக்கார்ட்ஸ் டிக்ளேர் அட் கவுண்டர் இன்டிஜர் ஈக்குவல் டு 1, டிக்ளேர் அட் மேக்ஸ் கவுண்ட் இன்டிஜர் ஈக்குவல் டு 10. இது என்ன அப்படின்னா, இது ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றீங்க, அதுக்கு வேல்யூ அசைன் பண்றீங்க, ஸ்டார்டிங் பொசிஷனை. அடுத்து இன்னொரு வேரியபிள் அசைன், இது என்ன பேர் வேணாலும் நீங்க கொடுக்கலாம். புரியறதுக்காக கவுண்டர் அட் மேக்ஸ் கவுண்டர் கொடுத்துருக்கு. அடுத்த வேரியபிள் டிக்ளேர் பண்றீங்க, ஒரு 10 ரெக்கார்ட் மட்டும் தான் இன்செர்ட் பண்ற மாதிரி நான் பண்ணேன். அது 100 1000 என்ன வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். அடுத்து ஒயில் அட் கவுண்டர் ஈக்குவல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த 1000 வரை இது போகும். ஈக்குவல் டு மேக்ஸ் கவுண்ட் வரை இந்த லூப் பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் 1 வர்றப்ப இங்க வந்து இது ஒரு தடவை இன்செர்ட் ஆகும், அடுத்து 2 நெக்ஸ்ட் டைம் இன்செர்ட் ஆகும். அது மாதிரி டில் 1000 வரையும் போகும். இப்போ பாருங்க, இந்த கிளிக் செலக்ட் 1000 ரோஸ் இருக்குதா? இது டாப் 1000 அப்படிங்கிறதுனால அப்படி சொல்லுது. செலக்ட் ஸ்டார் பண்ணி கொடுக்குறேன், F5 கொடுக்கல. select star from okay. 2 தடவை கொடுத்துருக்கேன். எக்ஸிக்யூட்டிங் query ரன் ஆயிட்டு இருக்கு. எத்தனை தடவை இன்செர்ட் ஆயிருக்கு பாருங்க. இது 100%. உங்களோட கொதி தான் அடிச்சு சாப்பிடுதாட்டு இருக்கு நிறையா. நீங்க கம்பெனில இஷ்யூ அப்படின்னா 100% சிபி வருது அப்படின்னா இப்படிதான் போய் பார்ப்போம். டாஸ்க் மேனேஜர்ல போயிட்டு ப்ராசஸ்ல போயிட்டு என்ன ப்ராசஸ் வந்து எவ்வளவு சிபி எடுக்குது, எவ்வளவு மெமரி எடுக்குது, இந்த பர்சன்டேஜ் வச்சு நீங்க பார்க்கலாம். இன்னும் டீட்டெயில்ல வேணும்னா இங்க போகலாம், நீங்க டீட்டெயில்ஸ் போயிட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி பாருங்க. இது ரன் ஆயிட்டு இருக்கட்டும். லேட் ஆகுது.
கேன்சல் பண்ணிடுறேன். இண்டெக்ஸ் எதுவுமே இல்லை, கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லை, பிரைமரி கீ இல்லை. அதனாலதான் அவ்வளவு டிலே ஆகுது. அது ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க, அந்த நம்ம டேட்டா வந்து கரெக்டா நீங்க டேட்டா டைப் லென்த் கரெக்டா கொடுக்கலன்னா இந்த மாதிரி எரர் வரும். ஸ்ட்ரிங் ஆர் பைனரி டேட்டா would be truncated in என்ன டேட்டாபேஸ்ல, என்ன டேபிள்ல, என்ன காலம்ல. ட்ரங்கேட்டட் வேல்யூ இது மட்டும்தான் வருது. ஏன்னா 3 தான் நம்ம கொடுத்துருந்தோம் அதுக்கு முன்னால. வேர்கேர் ஆஃப் 3ன்னு தான் நான் டிஃபைன் பண்ணியிருந்தேன். அது அப்புறம் 7 இன்க்ரீஸ் பண்ணோன்னே இன்செர்ட் ஆயிடுச்சு. இதை நான் ஷேர் பண்றேன் நோட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அதே தான், பேசிக் எஸ்கியூஎல் query, செலக்ட், இன்செர்ட், அப்டேட், டெலீட், எப்படி ஃபில்டர். இதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கும் பார்க்க போறோம். போன கிளாஸ்ல பார்த்ததே தான். நம்ம டிடிஎல், டிஎம்எல், டிசிஎல் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட கமெண்ட்ஸ்லாம் டேட்டா டிஃபினேஷன் லாங்குவேஜ், டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். டேட்டாவை டிஃபைன் பண்ற கமெண்ட்ஸ்லாம் டேட்டா டிஃபினேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டாவை மேனிப்புலேட் பண்ற கமெண்ட்ஸ்லாம் டிஎம்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோல் பண்ற கமெண்ட்ஸ்லாம் டிசிஎல்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது இதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். செலக்ட், இன்செர்ட், அப்டேட், டெலீட், டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். இது நடக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. நீங்க இன்செர்ட் கொடுக்குறீங்க, இந்த கமெண்ட் ரன் பண்றீங்க, இன்செர்ட்டோ, அப்டேட்டோ, டெலீட்டோ, செலக்டோ. அந்த ரிசீவ் ஆன கமெண்ட் வந்து கொரி ப்ராசஸருக்குள்ள போகும். இந்த கொரி என்ன பண்ணும், அதை பார்ஸ் பண்ணி எக்ஸிகியூஷன் பிளானுக்கு கொடுத்துரும். ஒரு எக்ஸிகியூஷன் பிளான் அது கொடுத்துரும். இதுக்கப்புறம் லாக் வந்து என்ன லாக் வந்து கொடுக்கலாம், எஸ்கியூஎல் சர்வர் லாக்கிங் மெக்கானிசத்துக்குள்ள போயிடும். அடுத்த ஸ்டேஜ் என்ன லாக்கை வந்து நம்ம வந்து இப்போ அக்கேர் பண்ணணும், ரோ லாக்கா, பேஜ் லாக்கா, டேபிள் லாக்கா, இந்த மாதிரி நிறைய லாக்ஸ் இருக்குது. அது என்ன, இது என்ன பர்பஸ்க்காகனா கன்கரன்சி கண்ட்ரோல். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்க ஒரு அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு காலமோட டேட்டாவை அப்படின்னா, அந்த டைம்ல இன்னொருத்தர் அந்த காலம் வந்து பாக்குறாரு அப்படின்னா தப்பா இருக்கும்ல. அவருக்கு காமிக்கிறது வந்து அதுக்கப்புறம் வந்து பாக்குறாரு, ஆனா அவருக்கு பழசதான் காமிக்குது அப்படின்னா அது ராங் தானே. இதெல்லாம் இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து லாக்கிங் மெக்கானிசம் வந்து எஸ்கியூஎல் சர்வர் யூஸ் ஆகும். அடுத்த ஸ்டேஜ் எங்க போகுதுன்னா பஃபர் பூலுக்கு போகும். பஃபர் பூலுங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க என்னெல்லாம் செய்றீங்களோ அது ஃபுல்லா மெமரியில போய் எழுதிரும். பஃபர் பூல்ல போயிட்டு எழுதிரும். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் லாக். குட் ஈவினிங். அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் லாக். இது நம்ம இந்த பேக்கப் பார்க்குறப்ப பார்க்கலாம் டீட்டெயிலா. இன்சர்ட் இல்லை அப்டேட்டு டெலீட் பண்ண போடுறதெல்லாம் whenever you do insert, update or delete, நீங்க என்னென்னலாம் அப்டேட்ஸ் பண்றீங்களோ, அந்த மாடிஃபிகேஷன் பண்றீங்களோ அது ஃபுல்லா இந்த லாக்ல போய் லாக் ஆயிரும், டிரான்சாக்ஷன் லாக்ல. இது என்ன பர்பஸுக்காகனா ரோல் பேக் பண்றதுக்காகவோ இல்லை ரெக்கவரி பண்ற பர்பஸுக்காக இது ஹெல்ப் பண்ணும். இது வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எங்க போகுதுன்னா ஆக்சுவலா எக்ஸிக்யூட் query இப்பதான் ரன் ஆகும். இஃப் இன்சர்ட், அப்டேட் ஆர் டெலீட், அப்ளை சேஞ்சஸ் டு த டேட்டா லெவல்ல போயிட்டு அதை சேஞ்ச் பண்ணிடும். அதுவே நீங்க செலக்ட் அப்படின்னா இந்த பஃபர் பூல்ல இருக்கான்னு பார்க்கும். பஃபர் பூல்ல இருந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து எடுத்துக்கும், இல்லை அப்படின்னா டிஸ்க்ல இருந்து எடுத்துக்கும். டிஸ்க்குங்கிறது டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ்னு சொல்றோம்ல, அதுக்குள்ள இருக்கிற ஃபோல்டர்ல இருந்து எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் பஃபர் பூல்ல இருந்தா செக் பண்ணும். நீங்க செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா இந்த டீடைல் வந்து பஃபர் பூல்ல இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். இருந்துச்சுன்னா அங்கேருந்து ரெட்ரீவ் பண்ணிக்கும், ஃபாஸ்டா ரெட்ரீவ் பண்ணி கொடுத்துரும்.
இல்லை அப்படின்னா டிஸ்க்ல இருந்து போய் எடுக்கும். டிஸ்க்ல இருந்து எடுத்துட்டு இங்கேயும் கொண்டாந்து போட்டுட்டு நம்மளுக்கு கொடுத்துரும். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வர்றப்ப பஃபர் டிஸ்க் போ தேவையில்ல, ஃபாஸ்டா அக்சஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் கமிட் வந்து ரன் ஆகும். கமிட் த டிரான்சாக்ஷன் ஆர் ரோல் பேக் இஃப் நெசசரி. இந்த செக் பாயிண்ட்னு ஒரு ப்ராசஸ் ரன் ஆகும். இது வந்து பீரியாடிக்கலா ரன் ஆகும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பஃபர் பூல்ல இருக்கிற டேட்டா வந்து இங்க தள்ளி விடணும், டிஸ்க்கு தள்ளி விடும். இது ஒரு டிஎம்எல் நடக்கிறப்ப இந்த இந்த ஃப்ளோ சார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிஎம்எல் கமாண்ட் என்ன அப்படிங்கறத ரிசீவ் பண்ணும். அடுத்து கொரி ப்ராசஸர் என்ன பண்ணும், சின்டாக்ஸ் எல்லாம் கரெக்டா அப்படின்னு செக் பண்ணிட்டு எக்ஸிகியூஷன் பிளான் ஒன்று ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அடுத்து லாக்கிங் மெக்கானிசம் பார்ப்போம். என்ன லாக் மெக்கானிசம் இந்த வேலைக்கு கொடுக்கணும், நம்ம ரோ லெவல் லாக் கொடுக்கணுமா, பேஜ் லெவல் லாக் கொடுக்கணுமா, டேபிள் லெவல் லாக் கொடுக்கணுமா, இந்த மாதிரி. அதுக்கு அடுத்து பஃபர் பூல் என்ன அப்படின்னா, இது ஒரு மெமரி ஏரியாவில் போயிட்டு எழுதிரும். அடுத்து டிரான்சாக்ஷன் லாக் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்களோ அந்த மாடிஃபிகேஷன் ஃபுல்லா ஒரு டிரான்சாக்ஷன் லாக்ல போயிட்டு லாக் ஆயிரும். அது என்ன பர்பஸுக்குன்னா, ரோல் பேக் பண்றதுக்கோ இல்லை ரெக்கவரி பண்றப்ப இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும். அடுத்து ஆக்சுவலா எக்ஸிக்யூட் வந்து இப்பதான் நடக்கும். இன்சர்ட், அப்டேட் ஆர் டெலீட். உங்களோட கமாண்ட் வந்து இந்த 3க்குள்ள இருந்துச்சுன்னா டேட்டா வந்து மாடிஃபை பண்ணி அப்ளை பண்ணி விட்டுரும். இல்லை என்னது வந்து நான் வந்து செலக்ட் கொரி ரன் பண்றேன் அப்படின்னா, பஃபர் பூல்லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் செக் பண்ணோம் இருக்குதான்னு. இருந்துச்சுன்னா இங்கேருந்து எடுத்துக்கும், இல்லை அப்படின்னா டிஸ்க்ல இருந்து தூக்கும். கடைசியா செக் பாயிண்ட் ரன் ஆகும். இது என்ன பண்ணும்னா, இந்த பஃபர் பூல்ல இருக்குல்ல, இங்க இருக்கிறது அப்படியே கொண்டாந்து டிஸ்க்கு தள்ளிவிடும். இந்த செக் பாயிண்ட் ப்ராசஸ் மூலமா தான் டிஸ்க்கு கொண்டாந்து தள்ளிவிடும். அடுத்து டேட்டா டிஃபனேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பஃபர் பூல் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இது எடுத்தேன். இந்த ஸ்டோரி பாருங்க. Buffer cache in SQL Server is like a memory storage area where frequently used data is temporarily stored for quicker access. ஒரு சிம்பிளா டேர்ம்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா, பஃபர் கேட்ச் அப்படிங்கிறது எஸ்கியூஎல் சர்வர்ல ஒரு மெமரி ஸ்டோரேஜ் ஏரியா. அங்க வந்து எப்பெல்லாம் நீங்க வந்து ஃப்ரீக்வெண்டா டேட்டா எடுத்து இது பண்றீங்களோ அது ஃபுல்லா டெம்பரரியா அங்க ஸ்டோர் ஆயிருக்கும். ஸ்பீடா அக்சஸ் பண்றதுக்காக இந்த ஸ்டோரியை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு புக் ஷெல்ஃப், அங்க ஒரு டிஸ்க் இருக்குது. நீங்க அந்த புக் ஷெல்ஃப்ல இருந்து எவ்ரி டைம் யூ வாண்ட் டு ரீட் எ புக், ஒரு பீஸ் ஆஃப் டேட்டா. ஆமா, எஸ்கியூஎல் சர்வர் படி புக் ஷெல்ஃப்ங்கிறது ஒரு டிரைவு, அங்க இருக்கிற புக் வந்து ஒரு பீஸ் ஆஃப் டேட்டா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணணும், அந்த புக் ஷெல்ஃப்ல இருக்கிற புக்கை எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தனையும் யூ ஹாவ் டு வாக் ஓவர் டு த செல்ஃப், ஃபைண்ட் த புக் அண்ட் பிரிங் பேக் டு யுவர் டெஸ்க். ஓகே, இப்போ என்ன பண்றீங்க, ஒவ்வொரு தடவையும் நீங்க புக் எடுக்கிறப்ப செல்ஃப்ல போயிட்டு செல்ஃப் வரையும் நடந்து போயிட்டு புக்கை கண்டுபிடிச்சி புக்கை எடுத்துக்கிட்டு உங்க டெஸ்க்கு வர்றீங்க. இதுக்கு டைம் ஆகும். இப்ப யூ ஆர் ரீடிங் த சேம் புக் ஆஃபன், திரும்ப திரும்ப அந்த புக்கை படிக்கிறீங்க. நீங்க ஒவ்வொரு தடவையும் நான் கொண்டு போய் நான் செல்ஃப்ல வைக்காம, இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் பேக் டு த புக் ஷெல்ஃப் ஈச் அண்ட் எவ்ரி டைம் யூ ஜஸ்ட் கீப் த புக் ஆன் யுவர் டெஸ்க். இதுதான் பஃபர் கேட்ச். நான் ஒவ்வொரு தடவையும் புக் ஷெல்ஃப்ல கொண்டு வச்சுட்டு எடுத்துட்டு வந்து படிக்கிறதுக்கு பதிலா என்னோட டெஸ்க்லயே அந்த புக்கை வடிச்சுட்டு பக்கத்துலேயே வச்சிருக்கேன். எப்பெல்லாம் நான் அதை எடுத்து பார்க்கணும், ஏதோ ஒன்று ஒரு பேஜை படிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் என் டெஸ்க் பக்கத்துலேயே இருக்கிறதுலேயே நான் எடுத்துக்குவேன். நான் போய் புக் ஷெல்ஃப்ல வைக்கணும், ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்டு அங்கே கொண்டு வச்சுறது, திருப்பி தேவைப்பறப்ப போய் எடுக்கிறது, இது டைம் வந்து கன்சியூம் ஆகுது இல்லை. இது வந்து பஃபர் கேட்சை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அப்படியே எஸ்கியூஎல் சர்வர்ல எப்படி பொருத்தி பாருங்கன்னா, புக் ஷெல்ஃப்ங்கிறது டிஸ்க், டிரைவ்ல கண்ட்ரோல் என் நியூ query விண்டோ, select star from this files. இப்படி டைப் பண்ணீங்கன்னா இந்த கமெண்ட் என்ன பண்ணும்னா, என்னென்ன ஃபைலு, என்னென்ன குரூப் ஐடி, எவ்வளோ சைஸு, மேக்ஸ் சைஸு, குரோத் எவ்வளோ, எல்லா என்ன டேட்டா ஃபைல், என்ன லாக் ஃபைலு, டேட்டா ஃபைல் எந்த பாத்தில் லாக் ஆகுது பாருங்க, சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்.
program files, Microsoft SQL Server slash MSSQL 16, MSSQL 16.express error 16. Okay, express slash MSSQL slash data. போயிடலாம் போட்டிருக்கலாம். இருக்கு பாருங்க, இது டேட்டா ஃபைலு, இது இந்த இருக்கு பாருங்க. இங்க இப்படி கூட நீங்க பாத்துக்கலாம். SQL Server database பிரைமரி டேட்டா ஃபைல் எவ்வளவு சைஸ் 5.38 ஜிபில இருக்கு. இங்க இருக்கிற சொல்றது வந்து கிலோபைட்ஸ்ல சொல்லுது. அடுத்து லாக் ஃபைல், லாக் ஃபைலோட SQL Server database டிரான்சாக்ஷன் லாக் ஃபைல் எவ்வளவு சைஸ் இருக்கு 968 MB. இது எதுக்கு இங்க வந்தோம் அப்படின்னா, நம்ம கதைக்கு போவோம். பஃபர் கேட்ச். ஓகே, இப்ப நம்மளோட டிரைவ் இருக்குல்ல, சி டிரைவ், அதுதான் புக் செல்ஃப். நீங்க இந்த எக்ஸ்பிரஸ் டிவில இருக்கிற கஸ்டமர் டேட்டாவை நீங்க ரீட் பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் இந்த டிரைவ்ல வந்து SQL Server வந்து இந்த டிரைவ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துட்டு போகும். இப்படி எடுக்காம பஃபர் கேட்ச்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் டிரைவ்ல இருந்து எடுத்துக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்க அதை செலக்ட் பண்றீங்கன்னா பஃபர் கேட்ச்லயே ஸ்டோர் பண்ணிட்டு அங்கேருந்து எடுத்துக்கும். அப்ப நீங்க இங்க வந்து பிசிக்கல் டிஸ்க்ல வந்து எடுக்கிற நேரம் விரயம், அந்த டைம் கன்சம்ஷன் வந்து நீங்க சேவ் பண்றீங்க பாருங்க. இங்க வந்து எடுக்கிறதுக்கு பதிலா மெமரில இருந்து எடுத்துக்கும், ரொம்ப ஃபாஸ்டரா அக்சஸ் ஆகும். இதுக்கு தான் இந்த பஃபர் கேட்ச் வந்து ஹெல்ப் நம்மளுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுது. கீ பாயிண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். இங்க பாருங்க, பஃபர் கேட்ச்ங்கிறது டெஸ்க். SQL Server uses the buffer cache, நம்மளோட டெஸ்க், நம்ம உட்காந்துருக்க டெஸ்க், டு ஸ்டோர் டேட்டா இட் ரீசன்ட்லி ரீட் ஃப்ரம் த டிஸ்க், ஸோ இட் கேன் கெட் டு இட் ஃபாஸ்டர் நெக்ஸ்ட் டைம். நான் சொன்னது பாத்தீங்களா. அடுத்து ஃபாஸ்டர் அக்சஸ். இது இப்படி பண்றதுனால whenever our SQL Server needs data and it's already in the buffer cache, ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும் இருக்கான்னு பஃபர் கேட்ச்ல, உங்க டெஸ்க்ல இருக்கான்னு பார்க்கும். இருந்தா நீங்க செல்ஃபுக்கு போக தேவையில்ல. ஐ மீன் நம்மளோட SQL Server பாயிண்ட் ஆஃப் வியூல டிஸ்க்கு போக தேவையில்ல. இட் டசன்ட் ஹாவ் டு கோ பேக் டு த ஸ்லோவர் டிஸ்க். திஸ் மேக்ஸ் த சிஸ்டம் மச் ஃபாஸ்டர். இது ரொம்ப ஃபாஸ்டா நீங்க டேட்டா அக்சஸ் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. அடுத்து ரீட் பண்றீங்க, ரைட் பண்றீங்கன்னா whenever you run select statement, ஃபர்ஸ்ட் SQL Server என்ன செக் பண்ணணும்னா அந்த பஃபர் கேட்சை பார்ப்பாரு. இஃப் த டேட்டா இஸ் தேர், இட் ரீட்ஸ் இட்ஸ் ஃப்ரம் தி மெமரி. ஃபாஸ்டா எடுத்துட்டு வந்துடுவார் மெமரில இருந்து ரீட் பண்ணி. அதுவே டேட்டா இல்லை அப்படின்னா எங்க போவார்னா, இட்ஸ் கெட்ஸ் த டேட்டா ஃப்ரம் டிஸ்க். இங்க காமிச்சல ஃபைல், டிஸ்க்ல இருந்து போய் எடுத்துட்டு வருவார். அப்புறம் and stores a copy in the buffer cache for future use. நெக்ஸ்ட் டைம் வர்றப்ப டிஸ்க் போக தேவையில்ல, உங்களோட பஃபர் கேட்ச்ல இருந்தே அவர் ரிட்ரீவ் பண்ணிக்குவார். இது வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிஷனுக்கு. அதுவே உங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து இன்சர்ட்டோ இல்லை அப்டேட்டோ டெலிட்டோ இருக்குன்னா, நீங்க வந்து யூ ஆர் ட்ரைங் டு ரன் இன்சர்ட் கமாண்ட் ஆர் அப்டேட் கமாண்ட் ஆர் டெலிட் கமாண்ட் அப்படி இமேஜின் பண்ணிக்கங்க. அப்ப என்ன ஆகும்னா சேஞ்சஸ்லாம் எங்க மேட் ஆகுதுன்னு பாருங்க. சேஞ்சஸ் ஆர் டன் இன் தி பஃபர் கேட்ச் ஃபர்ஸ்ட் மெமரில நடக்குது சேஞ்சஸ். லேட்டர் SQL Server என்ன பண்ணுது, இங்க நடந்துச்சு இல்ல சேஞ்சஸ் எல்லாத்தையும் ரைட் பண்றாரு. எங்க பண்றாருன்னா ஆக்சுவல் டிஸ்க் இங்க கொண்டாந்து எழுதுறாரு. ஃபர்ஸ்ட் நடக்கிறது பஃபர் கேட்ச் ஏரியாவில். நான் அந்த ஆர்கிடெக்சர் சொல்லி தரப்ப சொன்னேன், அடிக்கடி அதை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு. நீங்க வேணா அதை ரெஃபர் பண்ணி பாருங்க கிளாஸ் முடிஞ்ச பிறகு. இது அப்படியே இன்னைக்கு நடந்ததை மேட்ச் பண்ணி பாருங்க. stores a copy in the buffer cache. எதுக்காக சாரி, ஆக்சுவல் டிஸ்க்ல போயிட்டு எழுதிடுவாரு. பட் இன் த மீன் டைம் த buffer cache keeps the data available for quick access. இங்க எழுதிருச்சுங்கல்ல அந்த டேட்டாவை கொஞ்ச நேரம் கழிச்சு SQL Server என்ன பண்ணுவாரு, ஆக்சுவல் டிஸ்க்ல போய் எழுதிடுவாரு. அதே நேரத்துல என்ன பண்ணணும்னா
இந்த டேட்டா பஃபர் கேட்ச்னா இருக்கும். அது எதுக்காகன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த டேட்டாவே நீங்க இன்சர்ட்டோ அப்டேட்டோ டெலிட்டோ பண்ணீங்கல்ல, அந்த டேட்டா வந்து நீங்க லீவ் பண்றீங்கன்னு வச்சுங்க, ரீட் பண்றீங்க, செலக்ட் ரன் பண்றீங்கன்னு வச்சுங்க, அப்போ டிஸ்க்ல போய் எடுக்காம பஃபர் கேட்ச்ல இருந்து எடுத்துருவாரு. த கேட்சி கீப்ஸ் த டேட்டா அவைலபிள் ஃபார் குயிக்கர் ஆக்சஸ். நம்மளோட லேமன் அனாலிசிஸ்ல பார்த்தோம்னா புக் ஷெல்ஃப்ங்கிறது டிஸ்க், பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் நம்மளோட டிரைவு, டெஸ்க்குங்கிறது பஃபர் கேட்ச். நம்மளோட கதைப்படி டெஸ்க்குங்கிறது பஃபர் கேட்ச், டெம்பரரி ஃபாஸ்டர் ஆக்சஸ்க்காக. நம்ம படிக்கிற ஆக்டிவிட்டி தான் நம்மளோட கொரி. எஸ்கியூஎல் ரன் பண்றீங்களா கொரி, நீங்க என்ன ஆக்ஷன் பண்றீங்களோ அந்த இதுதான் இங்க இந்த கதைப்படி ரீடிங் புக்ஸுங்கிறதான் நம்மளோட எஸ்கியூஎல் கொரிஸ் அக்சஸிங் டேட்டா. இப்போ யூசிங் தி பஃபர் கேட்ச் மீன்ஸ் எஸ்கியூஎல் சர்வர் டசன்ட் ஹாவ் டு வாக் டு த புக் ஷெல்ஃப் டிஸ்க். புக் ஷெல்ஃப்ங்கிறது டிஸ்க். எவ்ரி டைம் இட்ஸ் நீட்ஸ் டேட்டா, சேவிங் டைம் அண்ட் மேக்கிங் திங்ஸ் ரன் ஃபாஸ்டர். இப்போ உங்களுக்கு பஃபர் கேட்ச் அப்படிங்கிறது இந்த கதைப்படி உங்களுக்கு புரியும். இப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம கதைப்படி நம்ம வந்து புக் செல்ஃப்ல போய் புக் எடுக்கணும். புக் செல்ஃப்ல புக் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் டெஸ்க் பக்கத்துல அந்த புக் இருக்கான்னு பார்க்குறேன். இல்லை, நான் அந்த புக்ல ஒரு சில பேஜஸை படிக்கணும், ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் புக் செல்ஃப் போறேன். புக் செல்ஃப்ல போயிட்டு அந்த புக் எடுத்தாந்து என் டெஸ்க் பக்கத்துல வச்சு படிக்கிறேன். நெக்ஸ்ட் டைமும் திரும்ப திரும்ப அந்த புக்கே நான் எடுக்க போறேன்னா கொண்ட புக் செல்ஃப்ல வைக்க மாட்டேன், என் பக்கத்துல வச்சுக்குவேன். பக்கத்துல வச்சுக்கிட்டு எடுத்து படிப்பேன். இதே தான் எஸ்கியூஎல் சர்வர் என்ன பண்ணும், பஃபர் கேட்ச் அப்படிங்கிறது உங்க டெஸ்க் பக்கத்துல இருக்கிற ஏரியா தான் பஃபர் கேட்ச். புக் செல்ஃப்ங்கிறது தான் டிரைவ். உங்களோட எல்டிஎஃப் எம்டிஎஃப் ஃபைல் லொக்கேட் ஆயிருக்குல்ல, பிசிக்கல் டிரைவ், அதுதான் புக் செல்ஃப் இந்த கதைப்படி. டிஸ்க், பெர்மனன்ட் ஸ்டோரேஜ். நீங்க செய்யற வேலை தான் ரீடிங் புக்ஸ். இப்போ உங்களுக்கு இந்த மேட்ச் பண்ணி பார்க்க முடியுதுல்ல, இந்த கதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஆர்கிடெக்சர் பண்ணப்பே நான் சொன்னேன். இது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க இந்த ஸ்டோரியை. நம்ம இவ்வளவு நாள் வந்து எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோல எப்படி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். எப்படி கனெக்ட் பண்றது, டேட்டாபேஸ் இன்ஜினை சூஸ் பண்ணணும், சர்வர் டைப்பு, சர்வர் நேம் வந்து என்ன சர்வர் நேம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ அந்த நேமை கொடுக்கணும். உங்கள் லேப்டாப்பில் ஒன்று தான் இருக்குது அப்படின்னா ப்ரௌஸ் ஃபார் மோர் போயிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா அது சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்து என்ன ஆத்தென்டிகேஷனு, டிஃபால்ட் விண்டோஸ் ஆத்தென்டிகேஷனு நீங்கள் வேணும்னா அடுத்த இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது அந்த அந்த கிளாஸ் வரப்போ பார்ப்போம். கிளிக் கனெக்ட். கனெக்ட் ஆயிடுச்சு பாருங்க. இது வந்து எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ மூலமா எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் பண்றதுன்னு பார்த்தோம். ரைட் கிளிக் பண்ணி நியூ கொரி, கனெக்ட், டிஸ்கனெக்ட், எப்படி ஸ்டாப் பண்றது, ஸ்டார்ட் பண்றது, ரீஸ்டார்ட், இதெல்லாம் பார்த்தோம். இங்க போய் கொரி டைப் பண்ணுவோம். எஸ்பி ஹெல்ப் டிபி. எஸ்பி ஹெல்ப் டிபின்னா நீங்க எந்த டிபில இருந்து ரன் பண்றீங்களோ அதோட இன்ஃபர்மேஷன் அனைத்தும் வரும். பாருங்க, நான் மாஸ்டர்ல இருந்து ரன் பண்றேன், அதோட அனைத்து இன்ஃபர்மேஷன் வச்சு பாருங்க. டிவ், யூசர் டேபிள், ஸ்டோர் ப்ரொசீஜர், அதுக்குள்ள இருக்கிற அனைத்து இன்ஃபர்மேஷனும். இதை நான் வேற எதாவது மாத்தி ரன் பண்றேன், டிபி டிசைன்ல எது இருக்கான்னு தெரியல, ரன் பண்ணி பார்ப்போம். இருக்கு அங்கேயும். இதே வேலையை நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமா பண்ண போறோம். ஒரு சில நேரம் எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ ஒர்க் ஆகலன்னு வச்சுக்கோங்க, நம்ம அடுத்த மல்டிபிள் ஆப்ஷன் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. கமாண்ட் ப்ராம்ப்ட் சிஎம்டின்னு ரன்ல போயிட்டு டைப் பண்ணுங்க, இல்லை சர்ச் பண்ணீங்கன்னாலும் இந்த வருது. டபுள் கிளிக் பண்ணுங்க. ஆயிடுச்சா?
SQL CMD from the command prompt. இதுல டீடைலா இருக்கு, நான் அனுப்பிச்சு விடுறேன். இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓப்பன் கமாண்ட் ப்ராம்ப்ட் ப்ளஸ் விண்டோஸ் ஆர், அது அந்த ரன்ல போயிட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கனாலும் ஓப்பன் ஆகும், இல்லைன்னா சர்ச் பண்ணி சிஎம்டின்னு சர்ச் பண்ணீங்கனாலும் வரும், டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இப்போ நான் SQL சர்வரை SQL CMD வழியா நான் கனெக்ட் பண்ண போறேன். To start working with SQL CMD via command prompt, you will first need to connect to our SQL server instance. First நம்ம வந்து SQL Server Management Studioல ஒர்க் பண்றதுக்கு முன்னால SQL சர்வரை கனெக்ட் பண்ணோம். In the same way, we are going to use SQL Server command prompt to connect our SQL Server instance. அதுக்கு முறை பார்த்தீங்கன்னா இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். SQL CMD அப்படிங்கிறது SQL CMD மூலமா நான் கனெக்ட் பண்ண போறேன். -s அப்படிங்கிறது சர்வரை இன்ஸ்டன்ஸ் நேமை குறிக்கிற ஒரு பேராமீட்டர். -sங்கிற பேராமீட்டர் என்ன குறிக்குதுன்னா, ஸ்பெசிஃபைஸ் த சர்வர் அண்ட் இன்ஸ்டன்ஸ் நேம். -eங்கிறது வந்து விண்டோஸ் ஆத்தென்டிகேஷனை, டிஃபால்ட் ஆத்தென்டிகேஷனை குறிக்கிறது. ஒருவேளை நீங்க வந்து நம்ம அந்த லாகின் ரோல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றப்ப அந்த கிளாஸ்ல பார்ப்போம், அப்கமிங் கிளாஸ்ல. -u அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து SQL சர்வர் ஆத்தென்டிகேஷன் முறையா இருக்கும். -u -p இங்கே நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம் கனெக்ட் பண்றதுக்கு. எக்ஸாம்பிள் பாருங்க, SQL CMD -s, நம்மளோட இன்ஸ்டன்ஸ் நேம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்தா டைப் பண்ணுங்க. இன்ஸ்டன்ஸ் நேம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியுமா? தெரியும்னா டைப் பண்ணுங்க சாட்ல. இதான் இன்ஸ்டன்ஸ் நேம். -s சர்வர் நேம் / இன்ஸ்டன்ஸ் நேம். உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் நேம் சர்வர் நேம் இது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ங்கிறதுனால வெறும் சர்வர் நேம் மட்டும்தான் வரும். அடுத்தடுத்த இன்ஸ்டன்ஸ் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா சர்வர் நேம் / இன்ஸ்டன்ஸ் நேம் அப்படின்னு இருக்கும். கனெக்ட் ஆயிட்டாரு. வெர்ஷனை கண்டுபிடிக்கிற கமாண்ட் இதுதான். உங்களோட வெர்ஷன் என்ன யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா கம்பெனில இல்லை இன்டர்வியூலையோ செலக்ட் அட் வெர்ஷன் அப்படின்னு ரன் பண்ணீங்கன்னா அதை கண்டுபிடிச்சிடலாம். என்ன மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் 2022 நம்ம யூஸ் பண்றோம். அதோட நம்பர் இதான், வெர்ஷன் நம்பர் 16.0.1105.1. இதே இதை நம்ம எங்கேயும் பார்க்கலாம். இதாக இருக்கு பாருங்க, சேம் தான், இதுதான் அது. இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் கிரியேட் எல்லாமே பண்ணலாங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல. இது கமாண்ட் ப்ராம்ப்ட் தெரிஞ்சுக்கிங்க. நிறைய நேரங்கள்ல இது ஒர்க் ஆகாதப்ப SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப சர்வரே ஹேங் ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு வழியில குறுக்கு வழியில போகலாம் அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகுறதுக்கு டைம் எடுக்கிறத விட இது டக்குன்னு ஓப்பன் ஆயிரும். இது நீங்க SQL சர்வர் ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கொடுப்போம், அவ்வளவுதான் வித்தியாசம். அதே கமாண்ட் தான் SQL CMD -s உங்களோட சர்வர் நேம் / இன்ஸ்டன்ஸ் நேம். அதே டிஃபால்ட் இன்ஸ்டன்ஸா இருந்தா வெறும் சர்வர் நேம் மட்டும் கொடுப்பீங்க. இது -eங்கிறது இந்த ஃபிளாக்ங்கிறது என்னன்னா விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் குறிக்கும் பை டிஃபால்ட். இப்போ உங்களுக்கு SQL சர்வர் ஆத்தென்டிகேஷன் இருக்குன்னு வச்சுங்களேன், அப்ப என்ன கொடுப்பீங்க? -e கொடுக்க மாட்டீங்க. -u உங்களோட யூசர் நேம், SA தான் இருக்கணும்னு கிடையாது, உங்களோட யூசர் நேம் -p உங்களோட பாஸ்வேர்ட். இது கொடுத்தீங்கன்னா ரன் ஆரம்பிச்சிடும், உள்ள போயிடும். உள்ள போயிட்டு நீங்க எல்லா வேலையும் பண்ணலாம். செலக்ட் நீங்க வழக்கமா SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோல என்னென்னலாம் ஒர்க் பண்ணீங்களோ the same kind of task we can work in SQL CMD way also. இருக்கு பாருங்க, select name from sys.databases. ரன் பண்றேன். சரி, ஒரு 10 நிமிஷத்துல மீட்டிங் முடிய போகுது. அதுக்கப்புறம் ரீஜாயின் பண்ணிக்கோங்க. சேம் லிங்க் தான், ரீஜாயின் பண்ணிக்கோங்க. இது இந்த கொரி என்ன அப்படின்னா, உங்களுக்கு உங்க சர்வர்ல இந்த சர்வர்ல எத்தனை டேட்டாபேஸ் இருக்கு அப்படின்னு கேள்வி இருக்குன்னா இத்தனை டேட்டாபேஸ், அதை கண்டுபிடிக்கிற கொரி தான் இது. இதெல்லாம் சிஸ்டம் டேட்டாபேஸ். இது ஃபுல்லா அம்மா கிரியேட் பண்ண டேட்டாபேஸ். மொத்தம் 13 இருக்கு. அதுல 4 சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா
9 databases வந்து user defined databases. We created these databases in our earlier classes. கிரியேட் பண்ணலாம் database. டேபிள் கிரியேட் பண்றது இந்த ஒன்று கமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. இது லேபா செஞ்சு பாருங்க. இன்சர்ட் இன்டு நீங்க வாட் எவர் யூ டூ இன் எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ யூ கேன் டூ த சேம் ஹியர் ஆல்சோ. டேட்டாபேஸ் கிரியேட் பண்றது வந்து கிரியேட் டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா அந்த டேட்டாபேஸ் போறேன். நம்ம அந்த டேட்டாபேஸ் ஸ்விட்ச் ஆனோம்னா யூஸ் கமெண்ட் கொடுத்து அந்த டிபி நேம் கொடுக்கணும். ஸ்விட்ச் ஆயிடுச்சு பாருங்க. சேஞ்ச் டேட்டாபேஸ் கான்டெக்ட் டு வரணும். அங்க எதுவும் டேபிள்லாம் எதுவும் இருக்காது. நான் டேபிள் கிரியேட் பண்ண போறேன். create table name, column name, data type, primary key, column name, data type, length, column name, data type, length, column name, data type. copy பண்ணி set பண்றேன். create ஆயிடுச்சு. அடுத்து டேட்டா இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் இன்டு எந்த டேபிள்ல எம்ப்ளாயிஸ்ங்கிற டேபிள்ல என்னென்ன காலம்ல நான் டேட்டா இன்சர்ட் பண்ண போறேன். எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ். ஸ்பேஸ் விட்டு வேல்யூஸ், அதோட வேல்யூஸை நான் கொடுக்குறேன். எம்ப்ளாயி ஐடி வந்து 1, ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஜான், லாஸ்ட் நேம் வந்து டோ, ஏஜ் வந்து 30. இதோட படிக்கிட்டீங்கன்னா ஒரு ரோ தான் இன்சர்ட் ஆகும். ஆனா ஒரே கொரியில எனக்கு மல்டிபிள் ரோஸ் இன்சர்ட் ஆகணும்னா கமான்னு கொடுத்து அடுத்தடுத்த ரோ நீங்க போயிட்டே இருக்கலாம். இது 2வது ரோ. ஒவ்வொரு இன்சர்ட் கமாண்ட் ரன் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரே இதுல ரன் பண்ணிடலாம். 2 rows அஃபெக்டட்னு வருது பாருங்க. இந்த எஸ்கியூஎல் சிஎம்டில நீங்க எப்பயுமே கோன்னு கொடுத்தாதான் அடுத்து எக்ஸிக்யூட் ஆகும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப என்ன சொல்றது, 2 ரோ அஃபெக்டட்னு வருது. இருக்கான்னு பார்க்கலாமா? செலக்ட் எப்படி பண்ணுவோம்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி. இருக்கு பாருங்க, தெரியுதா? இது எஸ்கியூஎல் சிஎம்டி வந்து நீங்க நிறைய வேலை செய்றீங்க ஸ்கிரிப்ட் மூலமா அப்படின்னா இது ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு ஃப்ரெண்டா ஹெல்ப் பண்ணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ அதுக்கும் ஒரு சில அட்வான்டேஜ் இருக்கு, இதுக்கும் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. எஸ்கியூஎல் சிஎம்டி பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ஒரு ரொம்ப நிறைய வேலைகள் செய்யறப்ப எஸ்கியூஎல் சிஎம்டி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து இந்த எஸ்கியூஎல் சர்வர் வழியாவே இங்க வரலாம். ஆமா, நான் அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணி வந்தேன்ல, இங்க போயிட்டு இங்க வருதா என்னன்னு தெரியல, என்னோட மெஷின்ல அது ஒரு சில செட்டிங்ஸ் பண்ணணும். இருங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, இங்க இங்க கிளிக் பண்ணிக்கங்க. டேட்டாபேஸ் ஃபோல்டர்ல எஸ்கியூஎல் சிஎம்டினே இருக்கும். ஓகே, நான் ஸ்பெசிஃபிக் டேட்டாபேஸை போயிட்டேன். SQL CMD, SQL CMD. இங்க ஜஸ்ட் எஸ்கியூஎல் சிஎம்டினே வரும். டெவலப்பர் எடிஷன் இருக்குங்க. சரி, இவர் எக்ஸ்பிரஸ் எடிஷன்ல வரான்னு பார்ப்போம். எடிஷன் பேசிஸ்ல இது டிஃபரன்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். SQL CMD, SQL இங்க ஏதாவது செட்டிங்ஸ்ல ஏதாவது செக் பண்ண மாட்டேன். இதுல இங்க வந்து நீங்க ஃபாண்ட்ஸ், கலர் எல்லாமே மாத்தலாம். ஃபாண்ட் மாத்திக்கலாம், உங்களோட கலர் மாத்திக்கலாம். இது கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க.
அட்ரஸ் பண்ணீங்களுக்கு வச்சுன்னு தெரியல. கிரீன்ல வருது பாருங்க. இந்த வருது பாருங்க. ஓகே, இந்த கொரி விண்டோவுல இருந்துகிட்டு டைப் பண்ணுங்க. ஓகே, கொரி விண்டோவுல இருந்துட்டு இங்க போனீங்கன்னா எஸ்கியூஎல் சிஎம்டின்னு வருதா? நம்ம இங்க போனோம்ல, அதே தான் அது. இது கொஞ்சம் நீங்க இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு இந்த ஹைஃபன் எஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்தோம்ல, மேல பிடிச்சாட்டு இருக்கு. இந்த இதெல்லாம் நீங்க கொடுக்க தேவையில்ல. எஸ்கியூஎல் சிஎம்டி ஹைஃபன் எஸ் சர்வர் நேம் ஹைஃபன் இ இல்ல ஹைஃபன் யூ யூசர் நேம் ஹைஃபன் பி பாஸ்வேர்ட் இதெல்லாம் கொடுக்க தேவையில்ல. யூ கேன் டைரக்ட்லி கோ ஃப்ரம் ஹியர் டு எஸ்கியூஎல் சிஎம்டி. ஜஸ்ட் கிளிக் இன்சைட் query window, go to query, click SQL CMD. ஓப்பன் ஆகணும், வர்றாரான்னு தெரியல. இப்படிதான் ஓப்பன் பண்ணுவோம் கம்பெனிஸ்ல. ஜஸ்ட் கிளிக் SQL CMD மோட். இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். அப்படின்னா இந்த 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 மோடுக்கு போயிடும். சரி, இந்த மாதிரி இருக்கும். எந்த டிவி கனெக்ட் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி போயிடும். எல்லாமே ஒரு கோலம் வச்சு வரும். கோலம் வச்சு இங்க நீங்க நான் என்னெல்லாம் டைப் பண்ணனா அதே இது இங்கேயே நீங்க டைப் பண்ணிக்கலாம். வர மாட்டுது, என்னென்ன பாக்குறேன். இது கொஞ்சம் ஒரு சில செட்டிங்ஸ் எதுவும் பண்ற மாதிரி இருக்குமான்னு தெரியல. ஆனா கம்பெனிஸ் எல்லாம் டக்குன்னு இதை கிளிக் பண்ணீங்கன்னா டக்குன்னு வந்துடும். எதுவுமே செய்ய மாட்டோம். இது எடிஷன்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமான்னு தெரியல, நான் செக் பண்றேன். ஓகே, இப்ப இதை பாருங்க. நோட்ஸ் அப்படியே இங்க கொண்டு வந்துடுறேன். கண்ட்ரோல் V. இவங்க என்ன பண்றாங்க, SQL CMD வழியா கனெக்ட் பண்ணி ஒரு query ரன் பண்றாங்க. கனெக்ட் பண்றப்பே ஒரு query ரன் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். அவுட்புட் எங்க போனோம், இங்க போக சொல்றாங்க. பாருங்க, query ரன் பண்றதுக்கு ஹைஃபன் கியூங்கிற ஒரு இது கொடுக்குறாங்க. ஸ்பெசிஃபைஸ் த query டு எக்ஸிக்யூட். ஓங்கிறது அவுட்புட் ஃபைல். இது வந்து ஒரு ஒரு ஸ்கிரிப்டை ரன் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், அப்பயும் இது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அப்போ வந்து இன்புட் வந்து நீங்க ஹைஃபன் ஐன்னு கொடுக்கணும். இது மாதிரி கொடுக்காம அதுக்கு இந்த லைன்ல கொடுத்துருக்காங்கல்ல, SQL CMD ஹைஃபன் எஸ் உங்களோட சர்வர் நேம் ஸ்லாஷ் இன்ஸ்டன்ஸ் நேம். அதே டிஃபால்ட் இன்ஸ்டன்ஸ்னா வெறும் சர்வர் நேம் ஹைஃபன் இ ஸ்பேஸ் ஹைஃபன் ஐங்கிறது இன்புட் ஃபைல ஸ்பெசிஃபை பண்ற ஃபிளாக். அது ஸ்பேஸ் டபுள் கோட்ஸ் சீகோலன். எந்த பாத்துல அந்த ஃபைல் வச்சிருக்கீங்களோ அதை கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அது அப்படியே ரன் ஆகும். இதுக்குள்ள கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகி இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள நீங்க செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ்னு வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க, அவுட்புட் என்ன வரும்னா இந்த எம்ப்ளாயிஸோட இந்த அவுட்புட் வரும். இப்ப ரன் பண்ணல, இந்த அவுட்புட் வரும். இது நீங்க டேட்டாபேஸ் என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். இந்த ஃபிளாக் மட்டும் நான் போச்சுங்க. ஹைஃபன் எஸ்ங்கிறது SQL சர்வர் இன்ஸ்டன்ஸை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். டிஃபால்ட் இன்ஸ்டன்ஸா இருந்தா வெறும் சர்வர் நேம் மட்டும் தான் கொடுப்பேன். இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க, வெறும் சர்வர் நேம். அதே நேம்டு இன்ஸ்டன்ஸ்னா அதுக்கு அடுத்த இன்ஸ்டால் பண்றீங்களா அந்த சர்வர்ல, அதெல்லாம் இந்த மாதிரி வந்துக்கும். சர்வர் நேம் ஸ்லாஷ் இன்ஸ்டன்ஸ் நேம். அப்ப இதுக்கு எப்படி நம்ம கொடுக்கணும், குமார் பிசி ஸ்லாஷ் SQL எக்ஸ்பிரஸ் அப்படின்னு கொடுக்கணும். இந்த இடத்துல என்ன கொடுக்கணும், ஸ்லாஷ் சாரி இந்த மாதிரி கொடுக்கணும். குமார் பிசி ஸ்லாஷ் SQL எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி கொடுத்து நான் கனெக்ட் பண்ணணும். அடுத்து ஈங்கிறது ஹைஃபன் ஈன்னு ஒரு ஃபிளாக் கொடுக்குறீங்கன்னா